மணி சேவிங் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மள ஒரு வியூஸ் அதிகமாக இருந்ததுனால ஸோ அவங்க சின்ன சின்ன கேள்விகள்லாம் வந்திருக்கு எனக்கு. ஸோ அந்த கேள்விகள் வந்து நான் இப்போ அதுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஸ்டாக் பற்றி ரெஃபர் பண்ணுறாங்க. புது ஸ்டாக்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்னன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி என்ன மாதிரி ப்ரொமோட்டாக இருக்காங்க, ஸோ அதோட க்ரோத் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ டப்புன்னு போயிட்டு புது ஸ்டாக்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் அது ரொம்ப ரிஸ்க்கானது. ஸோ ப்ரீவியஸ் ஓல்டு ஸ்டாக் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் உள்ள கம்பெனி நீங்கள் அதோட க்ரோத் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணணும். அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, ஸோ ப்ரொமோட்டர்ஸ் எப்படி, ஸோ அதோட க்ரோத் எப்படிலாம் இருக்குது, வருஷம் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி வந்து பை பண்ணலாமா இல்லைனா ஹோல்ட் பண்ணலாமான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற செக்டார்லாம் நல்லா க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக்டார்லாம் வாங்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டார் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, ஏன்னா அதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்த கவர்மெண்ட் மாறும்போது அந்த கம்பெனி என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து கவர்மெண்ட் செக்டார் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து புது ஸ்டாக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வாங்க, 2 ரூபா ஸ்டாக்கு, அது வந்து அடுத்தது ஒரு 2 வருஷத்தில் 10 ரூபா போகும், 20 ரூபா போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்க சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து பெரிய ரிஸ்கில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. நாங்கள் அந்த வீடியோவில் அதுதான் சின்னதாக சொல்லிட்டு வரோம். ஸோ நீங்கள் போய் அனலைஸ் பண்ணணும், அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, ஸோ ப்ரொமோட்டர் யார், ஸோ அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுது, ஸோ அவங்களுடைய ரிசல்ட் என்ன, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் அந்த கம்பெனி வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து எத்தனை வருஷம் அது நம்ம எவ்வளோ ஸ்டாக் 1000 ஸ்டாக் வாங்கலாமா இல்லை அது எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணலாம்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஒரு கம்பெனி நீங்கள் பை பண்ணணும். ஸோ சின்ன சின்னதாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது அந்த 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் ஹோல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அது மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் அதோடைய பீரியட் கொடுக்குறீங்களா, ஸோ அதில் டிவிடெண்ட் வரும், போனஸ் வரும். ஸோ அதோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் லாங் டர்மாக போகும்போது அதோடைய க்ரோத்து உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பல்காக வாங்கலாம்னு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ என்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது, நான் பல்காக வாங்கலாமா அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா சப்போஸ் வந்து ஸ்டாக் வந்து மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ நீங்கள் அது இறங்கும் போது நீங்கள் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்னதாக வாங்கும்போது அதோட வழி தெரியாது உங்களுக்கு. ஸோ எதுவுமே நீங்கள் பல்காக வாங்காமல் சின்னதாக டெய்லியும் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதோட க்ரோத்தும் பெருசாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் நாங்கள் வாங்கலாமா, ஸோ டெய்லி நாங்கள் பை பண்ணிகிட்டே வரலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் கோல்டு பீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 கூட வாங்கலாம். சரிங்களா, மார்க்கெட் என்றைக்கு நீங்கள் ஓப்பன் ஆகுதோ நீங்கள் 2 கோல்டு பீஸாக வாங்கிட்டே இருங்க. ஸோ வாங்க. ஸோ அதோட க்ரோத்து பெருசாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.